ஹாய் காய்ஸ், நம்ம ப்ரெப்போட டே 33 இது. அப்புறம் நம்ம காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்குது. நம்ம கரண்ட் கண்டிஷனாக இதுதான் காய்ஸ். சரி, நம்ம டெய்லி கதை எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டர் கார்டியோ கிளம்பி போயாச்சு. அது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அவனையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா பீக் வீக் ஸ்டார்ட் ஆகுது காய்ஸ். பீக் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் எல்லாமே மாறுது. இப்போ போகிற சூப்பர் செட்டு பிரமிட் செட்டுலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜியான் செட் தான். சர்க்கியூட் மாதிரி எல்லா மசிலையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வீடியோ எடுக்க முடியுமா தெரியல, ஏன்னா போகிறதுக்கே டைம் பத்தாது. அந்த மாதிரி ஒர்க் அவுட்டாக இருக்கும் அது. நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் டோட்டலாகவே மாறுது கைஸ். எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டா போல நம்ம கோச்சு. இந்த காம்படிஷன்லாம் என் பாடிக்கு வந்து எப்படி காபு வந்து நம்மள ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் இந்த காம்படிஷன்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். லெக் அண்ட் ட்ரைசப் ஒர்க் அவுட். அதில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போகிற மாதிரி மூணு வேரியேஷனு. அதை சூப்பர் செட்டு பிரமிட் செட்டு ஃபெயிலியர்னு பிரித்து போட்டு முடிச்சு தள்ளியாச்சு. முடிச்சுட்டு போய் லாஸ்ட்டாக பம்ப் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் கிடையாது கைஸ், நம்ம சன் பாத் எடுக்கணும்னு சொல்லிட்டாப்புல. ஸோ அதை பக்காவாக எடுத்து தள்ளியாச்சு 1 hour. அதை எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பம்ப் செக் பண்ணேன். வேற மாதிரி இருக்குது. டேன் போடாமலே போட்ட மாதிரி இருக்குது கைஸ். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி மீல் சொல்லி இறங்கியாச்சு. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்துட்டா முட்டையை தூக்கிட்டு ஓடுறதுக்கு. அவள் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டா. அடுத்த மீலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு போகிற வேலையில் பார்த்தீங்கன்னா உடம்பு சூட்டை தணிக்கிற மாதிரி ஒரு இளநியை போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிடலாம் டிஃபன் ஓப்பன் பண்ணால் சிக்கனில் ஸ்மெல் வித்தியாசமாக ஆகுது. ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதோ கலந்துட்டா போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜிஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு எப்போதும் சாப்பிட்ற நம்ம சப்பாத்தி சிக்கனு அவனை நல்லா தள்ளிட்டு நாள் முடிந்தது கைஸ். நாளைக்கு சந்திப்போம்.